ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில இனிமே எல்லா ஆசைகளும் படிப்படியாக உனக்கு நிறைவேறப் போகுது. ஆம் என் செல்லமே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமன்றது தான் உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றிகளை தரக்கூடிய வெற்றி மாலையை அணிவிக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. நான் எப்பவுமே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தயாராகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது அப்படிதான் நீ எதிர்பார்க்குற ஒரு மங்களகரமான நல்ல விஷயத்தை முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து ஒப்படைப்பதற்காகவும் நீ எதிர்பார்த்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும்படியாக செய்வதற்காகவும் இந்த நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். இந்த வராகியம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே? இனி பொன்னையும் பொருளையும் பணத்தையும் தேடி இதை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சு மனசை வீணாக அலைப்பாய விடாதே. உன்னுடைய ஐம்புலன்களும் உன் மனசும் உன்னுடைய பக்தியும் இறை நம்பிக்கையும் என்னை நோக்கி இருக்கும்போது நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட அத்தனை செல்வங்களையும், நீ வாழணும்னு நினச்ச சுகமான சந்தோஷமான வாழ்க்கையையும் உனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நானே பார்த்துக்கிறேன். இனிமே உன் மனசில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நீ அமைதியாக வாழ பழகு. எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு சுலபமாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்டுட்ட. இனிமே அதை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுக்கான எல்லா வேலைகளையும் உன் வராகியம்மா நானே உன் சார்பில் செய்ய போகிறேன். எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போலவே நடப்பதற்கான வழிகளையும் நானே உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். இந்த வராகியம்மாவின் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வச்சினா போதும். இப்போதைக்கு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உனக்கு நானே உதவி செய்து உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக மாறும்படி அற்புதங்களை செய்ய வந்துட்டேன். இப்போதைக்கு உன்னை சமாதானப்படுத்தி அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியாகவும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிக்க போகிறேன். என் நிஜமான அனுமானத்தையும் என் நிஜமான ஆசீர்வாதத்தையும் என்னுடைய உண்மையான அருளாசிகளையும் பெறக்கூடிய என் அன்பு பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். ஒரு கூட்டத்தில் 100 பேரில் ஒருத்தராக நிற்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியம். அதுக்கு எந்த தைரியமோ துணிவோ அவசியமில்லை. ஆனால் நீ 100ல் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. தனியாக நிற்கிறது கஷ்டமாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு தனித்தன்மையோட தனித்துவத்தோட நீ தனித்து நிற்கணும்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். என் மனசுக்கு பிடிச்ச என் அன்பு குழந்தையாக இருக்கக்கூடிய உனக்கு என் பரிபூரண அருள் எப்போதுமே இருக்குது என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நீ முழுசாக நம்பின பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் அது நடக்குமா இது நடக்குமான்ற சந்தேகமே வேண்டாம். எல்லாமே சரியாய் சிறப்பாய் நடக்கும்படி நானே உனக்கு உதவிகரமாக இருக்க போகிறேன். உன்கிட்ட காசு பணம் வசதி வந்துடுச்சுன்னா சாலையில் போகிற யாரோ ஒருத்தர் கூட உன்னை சொந்தம்னு சொல்லிக்கிட்டு வழிப்போக்கன் கூட உறவினராய் உன்னை தேடி வருவான். ஆனால் நீ அடுத்தவங்கிட்ட போய் உதவி கேட்டு போன உன் கையில் காசு பணம் வசதி இல்லாமல் இருந்ததுன்னா உன் கூட பிறந்த இரத்த உறவுகள் கூட நீ யாருன்னே தெரியாதது போல தள்ளி நின்று உன்னை யாருன்னு கேட்கக்கூடிய வேடிக்கை பார்க்கக்கூடிய கலியுக காலமாகத்தான் இது இருக்கு. நீதான் மனிதர்கள் என்ன காரணத்தோடு உன்னை தேடி வர்றாங்க, எதுக்காக உன்னை நாடி வர்றாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கணும். வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் உனக்கு வருவது கிடையாது. நேற்றுக்கு நீ செஞ்ச தவறு தான் இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருமே தான் செய்த தான தர்மங்களுக்கு ஏற்ற நன்மைகளையும் அடுத்தவங்களுக்கு செய்த தவறுகளுக்கான தண்டனையும் இந்த ஜென்மத்திலேயே பெறக்கூடிய அளவுக்கு உலகம் மாறிடுச்சு. நீயும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டனா ஏதோ ஒரு தவறு செஞ்சதற்கான தண்டனை தான் இதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல்
இனிமே யாருக்குமே எந்த தீங்கும் தவறும் செஞ்சிடக்கூடாதுன்றதையும் உறுதியாக நினைக்க ஆரம்பிக்கணும். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம, தவறுகள் எதுவுமே செய்யாம நல்ல மனிதனாக இருக்கும் பட்சத்துல உன் வாழ்க்கையிலையும் எந்த கஷ்டங்களும் வராம உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கிற வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு தொடர்ந்து கஷ்டங்களை மட்டுமே கொடுக்குறேனே நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நான் அதை உனக்கு கொடுப்பது உன்னை சோதிப்பதற்காக அல்ல. உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளில் எத்தனை பேர் உனக்காக உதவி செய்யக்கூடிய உண்மையானவர்களாக இருக்காங்க, எத்தனை பேர் உன்னை விட்டு விலகி போகக்கூடிய போலி உறவுகளாக இருக்காங்கன்றத உனக்கு உணர வைப்பதற்காக தான் இந்த கஷ்டங்களையெல்லாம் உனக்கு கொடுக்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இன்னும் இன்னும் நீ ஜெயிக்கக்கூடாது, வாழ்க்கை நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற உன் முன்னேற்றத்தை கெடுக்கக்கூடிய போலி உறவுகளை அனைவரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போகவும் நீ தயாராக இரு. நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க நீ கஷ்டப்படும் போது உனக்கு துணையா, அனுசரணையா, ஆதரவா, உனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அதுவே நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ ஆடுற ஆட்டத்துக்கு தான் அனுபவிக்கிற, நீ தப்பு செஞ்சதுக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறன்னு சொல்லி அதை பார்த்து மனசு வருத்த மகிழ்ச்சி அடைவுகளாக இருப்பாங்க. இனிமேலாவது யார் எப்படிங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கணும். எந்த ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து திருந்துகிறானோ அவன் அரை மனிதனாக மாறிவிடுவான். அதே மனிதன் தான் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த தப்பை செய்யவே கூடாதுன்னு உணர்ந்தானா அவன் முழு மனிதனாக மாறிவிடுவான் என் செல்லமே. நீயும் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த தீங்கோ துரோகமோ செய்யக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்க பழகு. வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் வலியையும் வேதனையும் பார்த்து பயந்து போகாம உன் கடமைகளில் மட்டும் கவனமாக இரு. உன் மனசுக்குள்ள ஏதாவது பயம் வந்துச்சுன்னா அது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்காம செஞ்சிடும். அந்த பயமே உன்னுடைய நம்பிக்கையும் அழித்துவிடும். எங்கே நாம் நினச்சது நடக்காமல் போயிடுமோன்னு வரக்கூடிய அந்த பயம்தான் இந்த வராகி அம்மாலாம் ஒரு கடவுளே கிடையாது, தெய்வமே கிடையாது, நாம் நினச்சதை இது நடத்தியே கொடுக்கலனா அப்புறம் இந்த அம்மா எங்கே இந்த உலகத்தில் இருக்குன்னு எல்லா அவநம்பிக்கைகளையும் உனக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ பயப்படாமல் குழம்பி போகாமல் தைரியமாக அதை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்க யாருக்குமே வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாங்க. நீ என் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையை ஜெயித்திடுவாய் என் செல்லமே. நீ ஏதாவது தவறு செய்யும்போது அல்லது பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரும்போது அதை பார்த்து பயப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா உன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் அதற்கான தீர்வையும் வச்சிருப்பாங்க. அப்படி இப்போது உனக்கான பிரச்சனைகளை கொடுத்த இந்த வராகியம்மா காரணத்தோடு சில கஷ்டங்களை கொடுத்த நானே அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்வுகளையும் உன் கண்களில் காட்டுவேன். 100 நண்பர்கள் உனக்கு இருக்காங்கன்னா அது பெரிய அதிசயம் கிடையாது. 100கணக்கானோர் உனக்கு எதிராக இருக்கும் பட்சத்திலும் உனக்காக உன் பக்கமாக ஆதரவு செலுத்தக்கூடிய ஒரு நண்பர் இருந்தார்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவு எதிரி இருந்தாலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன்னு உண்மையாக உனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் உனக்கு கையாள கற்றுக் கொடுத்து உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றி அடைய வைப்பார்கள். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்தையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் நடத்தி தருவதற்காகவே இந்த வராகியம்மா என் நெற்றி குங்குமத்தை வெற்றி திலகத்தை உன்னை தொட சொன்னேன். என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் கைகளில் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீர்வேன். என்னைக்கோ நீ செஞ்ச தப்பை சொல்லி சொல்லி உன்னை குத்தி காட்டி பேசும் மனிதர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காத. அதுக்கு பதிலாக அந்த தவறை நீ செய்யும் போதே அதை சுட்டி காட்டி நீ தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினச்சவங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடு. உன்னை பெற்றவங்களும் உன் கூட இருக்கிறவங்களும் நீ தவறு செய்யும்போது உன்னை தட்டி கேட்குறாங்க, நீ செய்கிறது தப்புன்னு உனக்கு எடுத்து சொல்கிறாங்கன்னா அவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து
மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நீ மனசார முடிவெடுத்தீனா நிச்சயமா உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் என் செல்லமே. நீ என்னை நெருங்கி வர வர என் மேல பக்தியையும் பாசத்தையும் கொடுக்க கொடுக்க உனக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களும் கோபங்களும் அத்தனையும் வெளியேறி அமைதியான வாழ்க்கையை நீ அனுபவிக்க ஆரம்பிப்ப. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் இன்னும் நீ வலுவானதாக மாற்றணும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இரு. கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திட்டு தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பொறுமையாக ஒரு விஷயத்தை நீ சமாளிக்க ஆரம்பிக்கும் போது அது நிச்சயம் வெற்றிகரமானதாக உயர்வுக்குரியதாக உன் வாழ்க்கையில் நடந்துடும். ஏன்னா தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உனக்கே தெரியாமல் உன் மனசுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு பெரிய பிரச்சனையில் உன்னை சிக்க வச்சு உன் நிம்மதியை கெடுத்துவிடும். நீதான் எந்த கோபத்துக்குள்ளும் உன்னை ஆளாக்கி விடாமல் கஷ்டப்படுத்திக்காமல் சிக்கலில் மாட்டிக்காம எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக இருக்கணும். பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம்னா சற்றும் யோசிக்காமல் அடுத்தவங்களை ஏமாற்றி செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம்தான். அடுத்தவங்களை ஏமாற்றி அந்த துரோகத்தை உருவான பாவத்தை மட்டும் நீ ஒருபோதும் செஞ்சிடாத. ஏன்னா அடுத்தவங்களை ஏமாற்றி துரோகம் செய்கிற மனிதர்களுக்கு உரிய தண்டனையை நான் சந்ததி சந்ததியாக கொடுத்தே தீருவேன். நீயும் அதுக்கு தண்டனை அனுபவிப்ப. உன் குடும்பமும் தலைமுறையும் சந்ததியுமே கூட அந்த நம்பிக்கை துரோகத்துக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க. அதனால தான் யாரையும் ஏமாற்ற வேணாம்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே வெற்றி பெற அளவுக்கு தகுதியும் திறமையும் இருக்குது. நிச்சயமாக உனக்கான வெற்றியை இந்த வராகியம்மா உன் கைகளில் கூடிய சீக்கிரம் கொடுக்க தான் போகிறேன். நல்லதே நடக்கும்.